வணக்கம். அதாவது உலகத்திலேயே இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது சொத்து, பணம், காசு, நகை, நட்டு இதுதான் பெருசுன்னு நினைக்கிறாங்க. ஒரு நல்ல நட்பு, நல்ல குணமுடைய ஒரு நண்பர்கள், உறவினர்கள் நம்ம மேலே அதிகமாக பாசம் வைக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சிக்கவே முடிய மாட்டேங்குது. அதுதான் உண்மை. அதாவது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அது உண்மைதான். என்னோடய லைஃப்பில் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன். ஆனாலும் நான் சந்தித்த மனுஷர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் என்னென்னா தனக்காக எதையுமே வச்சுக்காம நம்ம குழந்தைங்க, நம்ம பசங்க, நம்ம பொண்ணுங்க அந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைகளுக்காக நிறைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. தனக்குன்னு எதுவுமே வச்சுக்காம எல்லாமே குழந்தைகளுக்காகவே படிக்க வைக்கிறது, ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது, வண்டி வாங்கி கொடுக்கறது, கார் வாங்கி கொடுக்கறது எல்லாமே பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறத பெருமையாக சொல்கிறாங்க. ஒரு 10 பைசா சம்பாதிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு சொல்லி வளர்த்துங்க. நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு பெருமையாக சொல்லாதீங்க. அவங்க சம்பாதிக்கட்டும், அவங்க காசை போட்டு வாங்கட்டும். இன்றைக்கி எத்தனையோ குழந்தைங்க பார்ட் டைம் வேலைக்கு போகிறாங்க. ஒரு நேரத்துக்கு கணக்கு போட்டு சாப்பிட்றாங்க. எந்த கடையில் விலை கம்மியாக கிடைக்கும் அந்த மாதிரி நினச்சி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்ற பசங்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளுக்கு நம்ம பெருமையாக சொல்ல வேண்டாம். உனக்கு இவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கிறேன், உனக்கு இவ்வளோ பணம் வச்சுருக்கேன், உனக்கு கார் வாங்கி வச்சுருக்கேன், பங்களா வாங்கி வச்சுருக்கேன், இதெல்லாம் சொல்லாதீங்க. முதல்ல அன்புன்னா என்ன, பாசம்னா என்ன, மாமா, அத்தை, சித்தப்பா, பெரியப்பா இவங்களை பற்றி எல்லாம் சொல்லி வளர்த்துங்க. குழந்தைகளுக்கு விஷத்தை கொடுத்து வளர்த்திங்கன்னா அது மனசெல்லாம் விஷமாக தான் இருக்கும். எப்போவுமே பேரண்ட்ஸ் ஆகிய நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா குழந்தைகிட்ட சித்தப்பா பற்றியோ, பெரியப்பா பற்றியோ, அத்தை பற்றி, அண்ணன் தம்பிகளை பற்றி ஒரு தேவையில்லாத ஒரு வெறுப்பை கொடுத்து வளர்க்காதீங்க. அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் அப்படி தான் நினைக்கிறேன். உண்மையிலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே ஒரு பழமொழி சொல்லிடுறேன். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாம் உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு நல்லது செய்யுங்க. தாய் தகப்பன் இறந்த கடைசியில் கூரைக்கு சோறு போடுறது வாழ்க்கை கிடையாதுங்க. கூரையில் காக்கா சாப்பிட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு போடுங்க, துணிமணி எடுத்து கொடுங்க, அவங்கள பாசமாக வச்சுக்கோங்க. வயசானவங்க இன்றைக்கி ஏங்கிறது எதுக்காக தெரியுமா? பாசத்துக்காக தான், பணத்துக்காக கிடையாது. நீங்கள் போடுற சாப்பாட்டுக்காக கிடையாது. முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாருமே.